தலைப்பு குடும்பத்தை சீர்படுத்தும் தேவனுடைய வழி. எல்லாம் சொல்லுங்களேன். குடும்பத்தை சீர்படுத்தும் தேவனுடைய வழி. ஆமா, குடும்பத்தை யார் சீர்படுத்துவார்னா தேவன் மட்டுமே. தேவன் ஒரு குடும்பத்தை சீர்படுத்தவில்லை என்றால் அந்த குடும்பம் பல பிரச்சனைகளோடு காணப்பட்டு கொண்டே இருக்கும், பிசாசினாலே பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் அவர் தருகிற ஒரு நல்ல வாழ்க்கையை பெறுவதற்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஆமென். யோசுவா 24 அதிகாரம் 15வது வசனம் வாசிக்க கேட்போம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். எமோரியரின் தேவர்களை இஸ்ரவேல் ஜனங்கள் சேவித்தது நிமித்தமாக அவர்களுடைய வாழ்க்கை நன்றாக இல்லை. நதிக்கு அப்புறத்திலே இருந்த பொல்லாத தேவர்களை நமஸ்கரித்ததினாலே அவர்களுடைய வாழ்க்கை இன்பமா இல்லை. யோசுவா சொல்லுகிறார், தேவனை நம்பியே வாழ்ந்தவர், மோசே கூட இருந்த மனிதன். அவர் சொல்லுகிறார், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லுகிறார். நீங்கள் யாரை சேவிக்கிறீர்கள் என்பது முக்கியமான ஒரு காரியம். ஆமென். நீங்கள் கர்த்தரை சேவிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறீங்க, அதனால இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய கணவனோ மனைவியோ அல்லது பிள்ளையோ பேரப்பிள்ளையோ மருமகனோ மருமகளோ அல்லது அத்தையோ சித்தியோ சித்தப்பாவோ மாமாவோ அவங்க கர்த்தரண்டையிலே வராதனாலே ஒரு சில தொந்தரவுகளை நீங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கிறீர்கள். எனக்கு அருமையானவர்களே, உங்க முழு குடும்பமும் தேவனிடத்துல வந்துருச்சுன்னா பிரச்சனைகளை நீங்கள் மாற்றி போட முடியும். அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை நீங்கள் செய்கிறவர்களா இருக்கிறீங்க. நீங்கள் சுத்தமானவர்கள், அசுத்தமானவர்களை தேவனிடையிலே வழி நடத்த முடியும். நீங்கள் பரிசுத்தவான்கள், எனவே அசுத்தவான்களை ஆண்டவர் அற்றவர்களை தேவனிடையிலே வழி நடத்துவதற்கு குடும்பம் சீர்பொருந்தப்பட்டிருக்கும் பொழுது மாத்திரமே பிறர் குடும்பத்தை ஆயத்தப்படுத்த முடியும். அல்லேலூயா. இன்றைய உலகிலே பல குடும்பங்களில் வெளிப்படையாக அவர்கள் சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறதை போல காட்டிக்கொண்டாலும், நன்றாக இருப்பதாக காட்டிக்கொண்டாலும் மனதிற்குள்ளே கவலை, சண்டை, பணத்தால் ஏற்படும் பதட்டம் அல்லது பிரச்சனை அல்லது புரியாமை நிறைந்த ஒரு வாழ்க்கை. இதனாலே சண்டைகளை கட்டி கொண்டிருக்கிறார்கள். இது நிமித்தமாக பல குடும்பங்கள் கர்த்தருக்குள்ளாக சிதைந்து போயிருக்கிறது. சீர்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த பிரசங்கம். அருமையானவர்களே, குறிப்பாக யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்கிறார், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. அவருடைய வீட்டார் என்று சொல்லும் பொழுது அவருடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, அவரை சார்ந்து வாழுகிற எல்லோரும் தேவனை மகிமைப்படுத்தும் விதமாக யோசுவாவின் மூலமாக தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. உங்கள் மூலமாக தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்கள் எழும்ப வேண்டும். இதிலே ஒரு போராட்டம் இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியினால் பிசாசானவன் உங்களை சோதிப்பான், குடும்பத்தை சிதைக்க பார்ப்பான். குடும்பத்திலே சந்தோஷம் இல்லாமல் இருப்பதற்கு அவன் என்னென்ன தந்திரங்களை செய்வானோ அந்த நாசக்கார சதி திட்டங்களை பிசாசு செய்து கொண்டே இருப்பான். நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள். அதான் வேதவசனம் சொல்கிறது, ஜெபத்திலே விழிப்பாயிருங்கள். இது உபவாச ஜெபம். இந்த உபவாச ஜெபத்திலே நாம் விழித்திருந்து ஜெபிக்கும்படியாக வந்திருக்கிறோம். அருமையானவர்களே, அநேக இடங்கள்ல என்ன பிரச்சனை அப்படின்னா, தகப்பன் கண்டுகொள்ளவில்லை, தாய் கண்டுகொள்ளவில்லை, பிள்ளை நாசக்கேடாய் ஆகிறது. பிள்ளை என்ன பண்ணா, வயது வந்து ஒரு முதிர் வயது ஆகும் போது தகப்பன் தாய் செய்த பாவங்களை காட்டிலும் பல மடங்கு என்ன பண்ண செய்ய ஆரம்பிக்கிறது. முதிர் வயதுல நாம் கனி கொடுப்பதற்காக தான் தேவ பிள்ளைகள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆனா முதிர் வயதிலும் கூட இன்னைக்கு பாவங்கள் செய்கிறவர்கள் பெருகி போயிட்டாங்க. அருமையானவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய சிந்தனை தேவனுக்குள்ளாக இருக்க வேண்டும். நம்முடைய எண்ண புத்தி சமாதானம் உள்ளவைகளாய் காணப்பட வேண்டும். சங்கீதம் 127 1வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தர் தான் வீட்டை கட்ட வேண்டும். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதாவா இருக்கும். உங்களுடைய வீட்டை கட்டுகிறவர் கர்த்தர், உங்களை நடத்தி செல்கிறவர் கர்த்தர், உங்களுடைய வாழ்க்கையில இன்பத்தை தருகிறவர் கர்த்தர், சோதனைகளிலிருந்து விலக்கி காக்கிறவர் கர்த்தர். கர்த்தர் தான் வீட்டை கட்ட வேண்டும். எப்படிப்பட்ட வீடு? சமாதானத்தின் வீடு, சந்தோஷத்தின் வீடு, நித்தியத்தின் வீடு. இப்படிப்பட்ட வீட்டை கட்டுகிறவர் கிறிஸ்து. வாசிக்கலாம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. அருமையானவர்களே, தேவன் இல்லாத குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? தேவனை மையமாக வைக்காத இயலாத குடும்பம் நிம்மதி உடையதா நிம்மதியற்றதா? தேவனை சாராத குடும்பம், தேவனை மகிமைப்படுத்தாத குடும்பம் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? தேவனை மகிமைப்படுத்தாத குடும்பம் நிம்மதியா இருக்க முடியாது. அருமையானவர்களே, உங்களுடைய குடும்பம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் தேவனை அண்டிக் கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். தேவனை அண்டிக் கொள்ளுகிற ஜனம் பாக்கியம் உள்ளது. நாம் தேவனுடைய ஜனமாய் இருக்கிறோம், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறோம். தேவனுக்குள்ளாக இல்லாத ஜனங்கள் நம்மளை சோதிப்பதற்காக வருவார்கள். நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்? சோதனையை சகிக்கிறவர்களா இருக்க வேண்டும். சோதனையை பிடிச்சுக்கிட்டு நம்ம அழுதுகிட்டு இருக்க கூடாது. சோதனையின் மத்தியிலே தேவன் தந்திருக்கிற ஆசீர்வாதத்தை அந்த சோதனை காரணத்துல காமிச்சுக்கிட்டே இருக்கணும். சோதிக்கிறது யாரு அப்படின்னா பிசாசு தான் வருவான். அது மனிதர்கள் மூலமா வருவான். அவர்களை உங்கள் வாயின் வார்த்தையினாலே தேவனுக்குள்ளாக நல்வழிப்படுத்தி அமுச்சு விட்டோம். அல்லேலூயா. மனிதர்கள் தான் அவங்களும்.
சத்துருவாய் இருக்கிறார்கள் அல்லவா, சத்துருக்களை சிநேகிங்கள் என்று சொன்னார் அல்லவா. அப்ப பேய சிநேகிக்கிறதல்ல, அவன் வழியில நடக்கிறதல்ல, அப்படிப்பட்ட மனிதர்களை தேவனிடையிலே நடத்த நீங்கள் கர்த்தருடைய திட்டத்தை கொண்டவர்களாக காணப்பட வேண்டும். தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னா, பிசாச நீங்க ஜெயிக்கணும். அப்போ உங்க வாயின் வார்த்தை தேவனுடைய வார்த்தையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. மோசேயுடைய வாய்க்குள்ளாக ஆண்டவர் என்ன வைத்தார்னா, அவருடைய வார்த்தையை தான் வைத்தார். எரேமியாவின் வாய்க்குள்ள அவருடைய வார்த்தை தான் வைத்தார். எல்லா தீர்க்கதரிசியுடைய வாய்க்குள்ளும் குறிப்பாக நான் உங்களோடு இருக்கிறேன், பேச வேண்டியவைகளை நான் உங்களுக்கு அறிவிப்பேன் என்று சீசர்களை அனுப்பி வைத்தார் அவர்தான். அப்போ உங்க வாய்க்குள்ள கெட்ட வார்த்தை இருக்கக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். தீட்டானவைகளை நீங்கள் பேசக்கூடாது, சுத்தமானவைகளை நீங்கள் பேச வேண்டும். அருவருக்கத்தக்க பேசுகளை பேச வேண்டாம். உங்க ஊர்ல பேசுகிற பொல்லாத மனிதர்களுடைய பாஷைகளை நீங்கள் பேசாதிருப்பீர்களாக. அதனாலதான் ஆவியில நிறைந்து அந்நிய பாஷையில பேசி ஆவியானவர்களாக அனல் உள்ளவர்களாய் மாற வேண்டும். டென்ஷன் ஆகி கெட்ட வார்த்தை, தீட்டான வார்த்தை, பொல்லாத வார்த்தை, கபடமுள்ள வார்த்தை, இந்த வார்த்தைகளை பேசுவதற்கு தேவ பிள்ளைகளுக்கு அனுமதி கிடையாது. நீங்க ஒரு சில நேரங்கள்ல தப்பி தவறி என்ன பண்ண வார்த்தைகளை விட்டுருவீங்க. அந்த ஒரு வார்த்தையை கொண்டு பிசாசானவன் உங்களை சோதிப்பான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். மோசே தேவனோடு பேச வேண்டிய மனுஷன், தேவனோடு பேசு என்று சொல்லும் பொழுது எப்பயுமே கோள்களின் மூலமாக அற்புதம் செஞ்சுக்கிட்டே வந்தவர் கோலை எடுத்து கண்மலை அடிச்சிட்டார். அந்த கண்மலை கிறிஸ்து என்பதை நாம் பின்னாடி புதிய ஏற்பாட்டிலே புரிந்து கொள்ள முடிகிறது. கண்மலை கிறிஸ்து. நீங்க யார் அடிக்கிறீங்க? பிசாசு அடிக்கிறதுக்கு பதிலாக கிறிஸ்துவ அடித்தீங்கன்னா அதான் பிரச்சனை. எப்படி அடிக்கிறீங்க? வாயின் வார்த்தையினால. திரும்ப திரும்ப இயேசு கிறிஸ்துவுக்கு முள்கிரீடம் சூட்டுகிறோம் பாவத்தின் நிமித்தமாக. ஏதோ ஒரு வகையில மீண்டுமாக நம்ம என்ன பண்றோம்? இயேசுவை ஈட்டியினாலே குத்துகிறோம். ஏதோ ஒரு வகையில நான் கர்த்தரை தானே கும்பிடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு அவரை நிர்வாணியாக்கி விட்டோம். ஏதோ ஒரு வகையில ஆண்டவருக்கே ஆணி அடிக்கிறோம். நான் இல்ல ஆண்டவரே, நான் அப்படிப்பட்ட பாவம்லாம் செய்யல அப்படின்னு சொல்லும் பொழுது நான் உங்களை அறியேன். அருமையானவர்களை, கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் பெரிய அற்புதம் செஞ்சிருக்கேன், அடையாளம் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறவனுக்கே நான் உங்களை அறியேன் என்று சொல்லுகிறார். ஆனா நமக்கு தெரியாமலே ஒரு சில பாவங்களை கட்டிக்கொள்ளும் போது ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை அறியேன் தான் சொல்றேன். அதுக்கு தான் இப்ப பேசி கொண்டிருக்கிறார். உங்க குடும்பத்தை சீர்படுத்துவதற்கு உங்களை விட்டா வேற ஆள் இல்லை. உங்களை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கார். நேரடியா வந்து உங்க குடும்பத்தில் இருக்க நபர் கூட ஆண்டவர் பேச போறது கிடையாது. நீங்கள் தான் பேச வேண்டும் என்று உங்களுக்கு உரிமை வாழ்வை கொடுத்திருக்கிறார், உரிமை சொத்தை வைத்திருக்கிறார். வாயில பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வீணாய் போவதில்லை, அது பலனை கொண்டு வந்து தரும். வீணாய் பேசினா நரகத்துடைய வாழ்க்கை, கர்த்தருடைய வார்த்தையை பேசினா ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தேவனோடு அமர்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கையோடு இருக்கும். 1 சாமுவேல் புத்தகம் 25-28 அபிகாயில் என்ன சொல்றாங்க? கர்த்தரின் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு வீட்டை கட்டுகிறவர் கிறிஸ்து. கிறிஸ்து வீட்டை கட்டாராக யார் கட்ட முடியும்? அவர்தான் தலைக்கு, அதாவது மூளைக்கல் அவர்தான். கட்டடங்களுக்கு மூளைக்கல் அவர்தான். அந்த கட்டடம் யாரு அப்படிங்கிறது முக்கியம். 1 சாமுவேல் 25-28 வாசிக்கலாம். உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும். கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. நீர் உயிரோடே இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மிலே காணப்படாதிருப்பதாக. கர்த்தர் வீட்டை கட்டுகிறவர். ஒரு பொல்லாப்பும் வாங்கிட்டு இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லலாமே. பொல்லாப்பு இருந்தா வீட்டை அவர் கட்டுறதை என்ன பண்ண பார்த்துட்டு போயிடுவார். ஆதாமும் ஏவாளையும் ஆண்டவர் நல்ல ஒரு தோட்டத்திலே வைத்தார், ஒரு அழகான இடத்துல வைத்தார். அவங்க பொல்லாப்பு செய்ததுனால வெளியில தள்ளிவிட்டார். திரும்பி என்ன பண்ண தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய வீட்டுக்கு, நிலையான வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லி ஆதாமையும் ஏவாளையும் அவருடைய சந்ததிகளையும் தேவனண்டையிலே வழி நடத்துவதற்கு அவர் ரெடி. அல்லேலூயா. எந்த ஒரு பிள்ளையும் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர் தான் தகப்பன். அதனால தான் பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர் கிறிஸ்து. கிறிஸ்துவுக்கு சபை கீழ்ப்படிய வேண்டும். சபையானது ஒழுக்கமுள்ளவைகளா இருக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், கணவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற முறைமைகளை ஆண்டவர் வகுத்து கொடுத்திருக்கிறார். நீங்கள் யாருக்கு கீழ்ப்படுகிறீர்கள் என்பது முக்கியம்.